ඡන්දපත්‍රිකා මුද්‍රණය කිරීම සහ வாக்குச்சீட்டுகள் பிற எழுது பொருட்கள் தொடர்பான அனைத்து விடயங்களும் நிறைவு கட்டத்தினை எட்டியுள்ளது. 113 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கும் நடவடிக்கை நிறைவடைந்து விட்டது. தபால் வாக்களிப்பதற்காக 22, 23, 24, 28, 29 ஆகிய தினங்களை நிர்ணயித்துள்ளோம். அதற்கமைய இந்த தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். அந்த கட்டத்திற்கு தேவையான அனைத்து விடயங்களும் நிறைவடைந்து விட்டன. அதற்கமைய மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். மேலும் செலவு ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பாக அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பிரதிநிதிகள் அறிந்து கொள்வதற்காக மாவட்ட ரீதியில் அனைத்து விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறி நீதிமன்றங்களின் உதவியை நாடியுள்ளனர். அதற்கமைய எங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் திட்டமிடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தடை உத்தரவுகளை பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் உங்களுக்கு அறிவிப்பதற்கான இயலுமையும் கிட்டும்.